இருக்கட்டும்டா தம்பி. யாரா தான் எனக்கு நான் எந்த ஜில்லா கலெக்டர் குளிச்சா இருந்தாலும் என்னகிட்ட மீன் தான் இருக்குது. ஏய் காந்தி நம்ம நாராயணன் நீ பாத்துருக்கியா? பாத்துருக்கேன். இன்னைக்கு வெள்ளாளப்பட்டியில பார்க்க போறேன். யாருங்க நீங்க? அடடா பரமானந்தம், சாமி சொல்லுங்க. நான் இச்சபையில் வந்திருக்கும் பொழுது சரி, நான் யாரு, நான் எங்கிருந்து வருகிறேன், வந்திருக்கிறீங்க. என்னுடைய பேர் நாமங்கள் என்ன, பேர் நாமதல் என்ன உனக்கு தெரியுமா என்ன? பிள்ளைங்க பாடுறா தங்கவே மாட்டேங்குது. தமிழ பாருங்க. ஆமா நாராயணா நாராயணானுக்கு சரி கழுத்துல உத்ராஜி கொட்ட, கையில வர பட்ட, என்னமா நம்ம பார்த்தோம். ஜாமி இது கூட ஏய் ஏய் யாரும் கொல்லுங்கடா. இந்த கருப்பூர்ல பாரு, பாஜா பொருள்ல பாரு, தலைக்கு வச்சுட்டு அந்த கட்டையை தூக்கிட்டு அதே தானே. அது பாரு இப்படி ஏற்றி ராஜாமி இந்த கோலத்தோட வந்துக்கிறீங்களே, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, ஊர் என்ன, எதனால என்ன சமாச்சாரம், வந்திருக்கிறேன், உங்க தொழில் எப்படி சொல்லுங்க பாக்கலாம். அதாவது நான் யார் என்று சொல்வதற்கு முன்பதாக ஆணாக பிறந்த அப்பமார்களும் அருமரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் ஏவற்றவர்களும் திரளாக நிறைந்திருக்கிறார்கள். சிறியவோல் பெரியவோல். ஏய் சிறியோர் பெரியோர் நீ சொன்ன மாதிரி தானே நான் சொல்றேன். பல்லாதே நான் விட்டு கொடுப்பான என்ன நினைக்கிறேன். 3 மாசம் கழிச்சு இன்னைக்கு கடை சிக்கிருக்கிறா. என்ன யாச்சத்துக்கு அன்னைக்கு அந்த மாதிரி வேகம் விடிஞ்சா 25,000 சம்பளம் வாங்கலாம். யாச்சம் பண்ணிக்கா சொல்லுங்க. அப்படி இருந்து வரலாம். இந்த சதுர எதற்காக கூடி இருக்கிறது, எதற்காக, என்ன காரணம் கேக்குறீங்க? என்ன காரணம்? மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஒரு பொதுமக்களா ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு நாடகம், அதாவது மாரியம்மன் திருவிழாவை சரி விழாவாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவங்களுடைய சொத்துல இருந்து 5, 10, 100 என்று சொல்லிட்டு, அதாவது பச்சைமா நாடக சபா குழுவினரை அழைத்து வந்து ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்காங்க. ஆனா நம்மள கூட்டிட்டு வந்து யாரு சொல்றதுக்குள்ள கொஞ்சம் பொருளா. ரைட். ஏண்டாவதுல போடுறா. அதாவது பச்சைமா நாடக சபாவை கொண்டு வந்து ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் தூண்டா மணிவிளக்கு துணிவிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஆமாங்க. தூண்டுகோலாக இருந்தவர் யாரு? அதாவது நம்மளுடைய நாடகத்தை தப்பி பொறுமையாக நம்ம நாடகம் அல்ல, அதாவது தெருக்கூத்துன்னு எங்க ஆடினாலும் சரி, அதாவது யாரு தெருக்கூத்து இன்னும் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இன்னும் செல்வன் அவர்கள் நம்ம நாடகத்தை உலகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி, அதாவது இந்த ஏரியா மட்டும் இல்ல, இந்த சேலம் மாவட்டம் மட்டும் இல்ல, தருமபுரி மாவட்டத்தை கட்டி எங்க வரணுமோ இந்த நாடகம் எங்க ஆடினாலும் சரி, ஆனா இந்த மாதிரி புதுமையா ஒரு நாடகம் வைக்கிறோம் சொல்லணும், நீங்க புறப்பட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா அந்த நிமிஷம் அங்க இருப்பாரு. அதனால இந்த நாடகத்தை ஒளிபரப்ப வேண்டும். சரிங்க. இந்த கலை தெருக்கூத்தை அதாவது சில காலம் வந்து இது இடவெளி விட்டு போச்சு. எப்படி இடவெளி விட்டாங்கன்னா, எப்படி கிரிக்கெட் டான்ஸ், டிராமா, அதாவது இந்த ஜட்ஜோட ஆடுவாங்களா, அதான் நிலாக்கா இது. இது மாதிரி இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடி இந்த மாதிரி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தனால சரி இந்த தெருக்கூத்து வந்து கொஞ்சம் சால்வியா இருந்தது. ஆமா. இப்போ நம்ம செல்வனா போல இதை யூடியூப்ல எடுத்து உலகம் எங்கும் நம்ம தமிழகம் மட்டுமல்ல எல்லா இடத்துக்கும் போகுது. சரி. இந்த ஒளிபரப்பக்கூடிய வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வன் அவர்களும் அவர் கையில் வெத்தல் தம்பம் அளித்து இந்த பச்சைமா நாடக சபா குழுவினரை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்காங்க. இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் அனாத பிறந்த அப்பமார்களும் அருமரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் ஏவற்றவர்களும் அவங்களுடைய சொத்துல இருந்து அம்மனுக்காக 1000, 500, 100 என்று வசூல் படி இந்த திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்காங்க. அவங்க அனைவர்களும் இன்னும் நம்மளுக்காக உறுதுணையாக இருந்து இன்னும் இந்த நாடகம் மட்டும் இந்த உள்ளூர் மட்டும் இல்ல எந்த ஊர்ல நாடகம் ஆடினாலும் அழைப்பு கொடுத்தா உடனடியாக வர்றாரு. செல்வனர் குடும்பத்தாரும் எப்படி இருக்க வேண்டாம், ஆணு போன பக்கம் அரசு பட்டாண்டி பெண்ணு போன பக்கம் பெரிய அருள்வாள் வருன்ற மொங்கல்வாள் கழித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்று அவங்க குடும்பத்திலே நோய் நொடி வீடபடி எதிர்ந்தாலும் சரி, இல்லை சோனை காத்து கருப்பு எதிர்ந்தாலும் நீங்கி அதாவது அவங்க செய்யும் தொழில மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து அந்த அம்மனுடைய அருள் பெற்று வீடோடி வாழ அம்மனை வேண்டுகிறோம். அவங்க அம்மான் பணம் நான் யாரு, நான் எங்க இருந்து வருகிறேன், என்னுடைய பேரவங்கள் என்ன சொல்றவா? என இந்த உலகம் வெகு சுத்தி வரும்
சாமி சொல்லுங்க. இந்த உலகத்தையே ஒரு நொடிக்குள் சுத்தி வரக்கூடிய என்னுடைய பேரோ நாரத மாமனியர் என்று தெரிவிக்கலாம். ஓ நாரத மாமனியருக்கு சாமி நாரத மகாபலிவராக இருந்து விட்டாலும் சரி மாதம் முன்னொரு நாள் அக்கத்துல ஈண்டெடுத்த மாதா பிதா யாருங்க? அதாவது ஒன்னு ஈண்டெடுத்த தாய் தந்தை யாருன்னு கேட்கிறேன். அது ஒண்ணுதாங்க வேணும். சொல்றவா பத்து மாதம் தான் போதி தாயோ சரஸ்வதி என்று தெரிவிக்கலாம். இதுக்கு மேலதான் கதையா இருக்குது, சாமி எல்லாம் இருக்குது. யாரும் தயவு செஞ்சு வீட்டுக்கு போறதா என்கிட்ட 10 கொடுத்துட்டு போங்க. நாரதம் வந்துக்கிறான், ஏதோ செலவு பண்ணிட்டு போலாம். என்ன பண்றது? நீ செலவுன்னு இன்னைக்கு பசமா இருக்கிறீங்களா? நாங்க மாட்டிக்கிட்டுமே அவசரப்படாது. சரி சரி ஐயா அதாவது என்ற தாயோ சரஸ்வதி. ஓ தாயோ சரஸ்வதி. தந்தையார் என் தந்தையாரோ பிரம்மதேவன். ஓ பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க? அதாவது நாங்க 3 பேர் பிறந்தோம். 3 பேர் யார் யாரு? அதாவது காரணன், காரணன், சத்தியன், சத்தியன், நாரதன். ஓ நாரத மகாபலிகள். உண்மைதான். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சீர சிறப்பாக இருந்து விட்டாலும் சரி நீங்க ஆண்டு வர தேசம் எது? அதாவது நாங்க ஆண்டு வரக்கூடிய தேசம் என்ன? எங்க ஆண்டு வர்றீங்க? நான் கருப்பூர்ல இருக்கிறேன். நீ கருப்பூர்ல இருக்கிற, நீங்க இப்ப நான் எங்க இருக்கிறேன்? நான் இப்ப வெள்ளாளத்துல கூத்தாடிட்டு இருக்கிறேன். ஆனா இருந்தாலும் நாடகத்துல நான் எங்க இருக்கிறது தெரியுமா? சக்தி லோகத்திலேயே சதுரமுழு பார்த்த பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் பிள்ளையாக பிறந்து நான் இருக்கிறதோ சக்தி லோகம். அவங்க இருக்கிறது சத்திய லோகம். அவரு வந்து பிண்டு முடிக்க தொழில் அவருக்கு. அவருக்கு எப்படியா மட்டும் வாரிசு நீங்க இந்த கோலத்துல இருக்கிறீங்களா? என்ன காரணம், ஏது காரணம்? இந்த கோலத்தில் இருக்கிற ஒரு தேவருக்கு பிள்ளையாக பிறந்து
ஒரு சடமுடி சன்னியாசி கோலத்தில் இருக்கிறியே, இது என்ன காரணம்? இதனால உனக்கு கெதி என்னதுன்னு கேக்குறியா? சொல்றவா. என்னவென்று சொல்வதா? என் தந்தை யாரு? எனக்கு குடும்பம் சாமோ. எனக்கு இக்கோலோ எனக்கு லேது வாழாங்க. ஏரி வேலைக்கு போறத போது உட்காரு. சாமி வருத்தப்பட்டுக்காதீங்க. அதாவது இதுக்கு போற வைத்து சரி திருவிழாவை கொண்டாடி வருடத்திலே ஒரு முறை இந்த மாதிரி ஒரு நாடகத்தை விட்டா. ஆமாங்க. இது எதுக்காக இந்த நாடகத்தை விடுறாங்க? அதாவது ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் எதுக்கு இக்காலம் அல்ல அக்காலத்துல இருந்து இந்த நாடகத்தை எதுக்கு உண்டு செய்து எதுக்காக இந்த நாடகத்தை வைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு நாடகத்தை வைத்து ஒரு மனிதன் கையில ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்து ஒரு நைட்டு தூக்கம் முடிச்சு உட்கார முடியாது யாராலையும். ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் உன் கையில தர்றேன், ஒரு நைட்டு நீ தூக்கம் முடிச்சுக்கிற உட்காந்து தூக்கத்தை முடிச்சுக்கிற, இல்ல நடந்துட்டே கூட நீ தூக்கம் முடிச்சு நடந்துட்டு முடியாது. இது மாதிரி ஒரு நாடகத்தை வச்சாதான் இதை உட்காந்து பார்க்க முடியும். ஆமா, அது மாதிரி இந்த நாடகம் ஒரு நைட்டு ஒரு இரவு நாடகத்துக்கு அம்மனுக்காக நாடகத்தை வைத்து அந்த நாடகத்தை விடிய வரை அமர்ந்து உட்கார்ந்து எட்ட கதையா இருந்தாலும் விட்ட கேட்டதனால் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காத்து கருப்பு பில்லி சூனி எந்த நோய் நொடி இருந்தாலும் நீங்கிறது புராணத்திலே உள்ள ஒரு ஐதீகம். சரிம்மா, காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நாடகத்தை உட்காந்து இங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனிதர்கள் உள்ள கவலை பூரா மறக்கும். இந்த நாடகத்தினாலதான் ஞாபகம் இருக்கும். சரி, வீட்டுல உள்ள கஷ்டத்தை மறந்து மேல்கால் வழியை மறந்து சரிங்க நாடகத்தை கண்டு கழிச்சா ஒரு இரவு தூக்கம் முடிச்சதுனாக்கா உடம்புல உள்ள பீடைகள் நீங்கலாம். ஆமா ஆமா, அது போல இன்னைக்கு ஒரு இரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாடகத்தை கண்டு கழிங்க. ஆமா, கெட்ட கதையா இருந்தாலும் முழுமை கேளுங்க. சரிங்க, சொல்லுங்க. அப்படி இருந்த போயிடும் எனக்கு ஏன் இப்போ நடந்தது, எதனால எனக்கு வந்து இந்த கதி வந்தது? ஒரு தேவருக்கு பிள்ளையாக பிறந்து ஒரு தேவருடைய பிள்ளைக்கு ஏன் இப்படி சொடமுடி சன்னியாசியாக இப்படி பரதேசி போல சுத்தி கொண்டு இருக்கிறீ? என்ன காரணம்? என்ன காரணம் சாமி? ஓய், அதாவது நான் சின்னம் சிறு வயது 5 சிறு வயது அறியாத பருவத்திலே எனக்கு தினந்தோறும் என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? காலையில எழுந்த உடனே குளக்கரை சென்று குளக்கரையிலே நீராடி குடித்த உடனே சரி நந்தாவனம் சென்று நந்தாவனத்தில் இருக்க ஓய் அக்கா நந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களை கொய்து வந்து என் தந்தையார் பிரம்மதேவனுக்கு பாதபூசை செய்வதோ வழக்கம். ஓ, பாதபூசை செய்வது உங்க வழக்கம்? உண்மைதான். சரிங்க. அப்படி பாதபூசை செய்யும் தருண காலங்களில் ஒரு நாள் என்ன நடந்தது? என்ன? குளக்கரை சென்று நீராட சென்று சரி அங்க நீராட போகும்போது என்ன போல சின்னம் சிறு வயது 5 சிறு வயது அறியாத பருவத்துல ஆமாங்க அங்க சிறிய சிறிய குழந்தைங்க நந்தனார் குழந்தைகள் எல்லாம் ஆத்தங்கரையிலே குளித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். சரி
அந்த குழந்தைகளாக நானும் ஆத்தங்கரையிலே விளையாடி கொண்டிருந்து விட்டேன். அடடடடா. தந்தையாரனுடைய பாதபூசை செய்வதற்கு நான் மறந்துட்டீங்க. அந்த மறந்த காரணத்தினால் விளையாட்டை முடித்து அடடா இன்னைக்கு நம்ம தினந்தோறும் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய பாதபூஜை செய்ய முடியலவா? ஆமா. இன்னைக்கு உனக்கிற சென்ற நம்ம மலர்களும் கொய்து வரல, தந்தையாருடைய பாத பூஜையை இன்னைக்கு செய்யலையே, சரி என்ன நடக்குதோ என்று சொல்லி உடனே சத்தியலோகம் ஓடினேன். ஓ, சத்தியலோகம் சென்றீங்க. சத்தியலோகம் போகும் பொழுது தந்தையார் கேட்டா, எப்படி? அப்ப எனக்கு என்ன பேரு? என்ன பேரு? சிகாமணி. ஓ, உங்க பேரு சிகாமணி. சிகாமணி. ஐயா சிகாமணி, அதாவது தினந்தோறும் எழுந்த உடனே உலகரை சென்று நீராடி அங்க இருக்கக்கூடிய மலர்களை கொய்து வந்து எனக்கு பாதபூசம் செய்வது வழக்கம் அல்லவா? ஆமா. ஏன் இன்னைக்கு பாதபூசம் செய்ய அவக்கன்னு கேட்டார். சரிங்க. ஆரியன் தந்தையராகப்பட்ட பிரம்மதேவன் மன்னன். உண்மைதான். சரி சரி. அப்பொழுது நான் என்ன சொன்னேன்? என்ன வரத்தீங்க? சிறிய பொய்யை சொல்லிட்டு இருந்தா. ஓ, அறியாத வயசு சின்னஞ்சிறு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு. சரி சரி. என்ன சொன்ன? என்ன? தந்தையே, இந்த வனக்கரையே முழுவதும் சுத்தி வந்து எந்த இடத்துலயும் ஒரு மலர் கூட கிடைக்கவில்லை. ஓ, மலரவில்லை. மலரவில்லை. சரி. பூவும் பூக்கவில்லை. அதனால இந்த வனத்தை சுத்தி வந்த காரணத்தினால் சரி உங்களுடைய பாத பூஜை தாமதமாகிவிட்டது. அப்பா கதையை முடிச்சா கேளுங்க பாப்பாங்க. நாயத்தை பாரு. ஐயோ அப்பா, அச்சல போகக்குள்ள இப்படித்தான். அவருடைய ஞானத்தால் அறிந்தார். ஞானத்தால் அறிந்து அப்பொழுது அவர் பிரம்மதேவன் என்ன சொன்னார்? என்ன? அடடா 5 சிறு வயது அறியாத பருவத்திலே, ஆமா சின்னம் சிறு வயசுலே வெத்த தந்தையன் கூட பாராமல் படிக்கு என்னிடத்திலேயே ஒரு பொய்யை சொல்லி விட்டாளவா? சரி. அதனால நீ தினந்தோறும் ஒரு பொய்யை பேச வேண்டாம். ஓ, தினந்தோறும் ஒரு பொய்யை பேசணும். பேச வேண்டாம். ஒரு கலகத்தை உண்டு செய்ய வேண்டாம். ஆமா. அப்படி செய்யாத விட்டால் உன் காலோ தூண் போல் வேங்கோ, சரி வயிறோ பானை போல் உப்பும், அதாவது முதுவோ மூட்டை சமக்கும், சபாஸ் உன் சிறுசோ 1000 சுக்காக வெடிக்கும். சாபத்தன்னு சொல்லி சாபத்தளித்தார் என் தந்தையார். யாரு? பிரம்மதேவன். சரி. அந்த சாபத்தை பெற்ற நாரதன் தினந்தோறும் இதுவரை உலகம் எங்கும் சுத்தி எனக்கு இருப்பதோ என்னுடைய வாகனமோ முயல் வாகனம். ஓ, சரிங்க. முதல் வாகனம் ஏறி உலகம் எங்கும் ஒரு நொடிக்குள்ள சுத்தி எங்கேயாவது ஒரு கழகத்தை கண்டுபிடித்து சரி கழகம் செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. ஓ, எங்கேயுமே கழகம் கிடைக்கல. இன்று தினம் அதாவது என் காலோ வீங்குது போல இருக்கிறது. சரி சரி. என் முதுவோ மூட்டு சமக்கும் போல் இருக்கிறது. சரி. வயிறோ உப்புது போல் இருக்கிறது. ஆமா. என் தலையோ 1000 சுக்காக வெடிக்கும் போல் இருக்கிறது. ஆமா. அதனால இன்று தினம் கழகமே கிடைக்கவில்லை. அதாவது என்ன செய்து? என்ன? தந்தையார் இடத்துல சாபத்தை பெற்று நான் எங்கே சென்றேன்? எங்க? என் தாத்தாவாகப்பட்ட கைலங்கிரி அதாவது சிவனிடத்திலே சென்றேன். ஓ, சிவபெருமான கிட்ட. சிவபெருமான இடத்துல சென்று சிவபெருமான இடத்திலே மன்றாடினேன். எப்படிங்க? தாத்தா, ஒரு நாள் என் தந்தையாருக்கு பாதபூசம் செய்யாத காரணத்தினால் இப்பேற்பட்ட சாபத்தை அளித்து விட்டாரே. பிரம்மதேவன் கொடுத்த சாபத்தை அளிக்க முடியாது. இது என்ன செய்வது தாத்தா? என்ன செய்யும் சொல்லி அதாவது கைலங்கிரியிலே வாசம் செய்யக்கூடிய சிவபெருமான இடத்திலே மன்றாடினேன். சரி. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? என்ன உரைத்தார்? நாரதா, அஞ்ச வேண்டாம். உனக்கு தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் வேண்டும். அப்படி தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் வேண்டும் என்றால் நீ என்ன செய்யற? இதோ நான் ஒரு சிவமாலை தருகிறேன். ஓ, ஜவமாலை. ஜவமாலை எடுத்து நீ என்ன நினைத்து தோத்திரம் செய்தியானால் உனக்கு அந்த கழகம் இருக்கும் இடம் தெரியும். ஓ, கழகம் கிடைக்கும். அதனால எனக்கு உனக்கு சிவமாலை தரேன்னு சொல்லி அந்த ஜவமாலை எடுத்து சிவபெருமான் என் தாத்தாவைப்பட்ட சிவபெருமான் எனக்கு கொடுத்தான். சபாஸ். அந்த ஜபமாலையை பெற்ற உடனே மீண்டும் எங்கு சென்றேன்? அதாவது வைகுண்டம் சென்றேன். வைகுண்டம் என் பெரிய தாத்தன் இடத்துல அங்க சென்று ஆயப்பாடியிலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பரந்தாமன் இடத்துல கேட்டேன். ஸ்ரீமந்த கண்ணன் இடத்துல கேட்டேன். தாத்தா, நான் இப்பேற்பட்ட சாபத்தை தந்தையார் இடத்துல சாபத்தை பெற்று இதோ கைலகிரி சென்றேன். சரி. கைலகிரி சென்று பெரிய தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான இடத்துல கேட்டேன். இவர் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லி சரி அவருடைய ஜபமாலையை கொடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆமா. இந்த ஜபமாலையை வைத்து நான் ஒரு நாள் ஒரு கழகத்தை செய்தான். தினந்தோறும் ஒரு கழகத்தை செஞ்சு வந்தால் ஆமா இந்த கழகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க எத்தனமோ 1000 கோடி சாபத்தை கொடுப்பாங்களே. நாரதன் வந்தா கழகத்தை உண்டு செய்துட்டான். ஆமா. அப்படின்னு சொல்லி 1008 சாபத்தை கொடுப்பாங்க. ஆமா. அந்த சாபத்துக்கு ஆளாகணுமே நான் என்ன செய்வேன் அப்படி என்று சொல்லி பெரியமான நாராயண இடத்திலே முறையிட்டு சரி. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? என்ன உரைத்தார்? நாரதா, அஞ்ச வேண்டாம். அதாவது நீ எந்த கலகம் செய்தாலும் எப்ப நீ நாமத்தை உச்சரித்தாலும்
அதாவது நாராயணா 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 என்று என்னுடைய பேரை உச்சித்தானால் நீ செய்யக்கூடிய கழகத்திலே வரக்கூடிய பாவம் என்ன சேரும்? புண்ணியம் ஒன்ன சேரும். அதனால நீ அது மாதிரி கழகத்தை உண்டு செய்து கழகத்தை செய்யணும் சொல்லி என் சிறிய தாத்தாவை பட்ட சொந்தாமன் சொல்லிருக்கா. சபாஸ். அதனால பூஜை செய்யுங்க. தினந்தோறும் நான் உலகம் எங்கும் சுற்றி தினமும் ஒரு கழகத்தை செய்வேன். கழகமா? ஆனா இன்று தினம் கழகம் கிடைக்கவில்லை. கழகம் தானே வேணும். ஆமா. என்னகிட்ட இருக்குதுப்பா கழகம்? உங்கள்கிட்ட இருக்குதா? ஏய் நான் என்ன உனக்கு கழகமா? வாங்க இதை பிடி. இதை பிடிக்கணுமா? நல்லா கையில பிடிச்சிக்க. பிடிச்சிக்கிட்டேன். போடு நடுமடையில கழகம் இதே இடத்துல பாரு. வெள்ளால மட்டும் சக்கியா வருது. அதாவது நீ சொல்வது போல கழகத்தை செய்தா, நீ செய்யறது போல கழகத்தை செய்தனாக்கா நம்ம ஜாதிக்கு தான் போவோம். இன்னைக்கு வந்திருக்கிறாரு 17 டிக்கெட் வந்திருக்கிறோம். ஆமா. இந்த 17 பேர்த்தையும் 17 கூந்தல் புடிச்சு கட்டி ஓமு குத்த குத்தி ஒண்ணு இங்கே கொண்டு போவாங்க இந்த ஊருக்காரரு. நிஜமானா? உண்மையாலும் அதெல்லாம் கழகம் இல்ல. அதெல்லாம் கழகம் கிடையாது. சரி சரி. அதாவது நாரதன் செய்யக்கூடிய கழகம் நன்மையிலே முடிய வேண்டும். தடி எடுத்து பாம்படித்தான் பாம்பு சாகக்கூடாது, தடியும் ஒடிக்கக்கூடாது. ரைட். அப்பேற்பட்ட கழகம் தான் நாரதன் உண்டு செய்ய வேண்டும். சரி சரி. அந்த நாரதனுடைய கழகம் நன்மையிலே போய் முடியணும். அப்பேற்பட்ட கழகத்தை நான் உண்டு செய்ய வேண்டும். இன்று தினமே எனக்கு கழகம் கிடைக்கவில்லை. அதனால எனக்கு காலோ தூண் போல் எழுதியது போல் இருக்கிறது, வயிறோ பானை போல் உப்பு போல் இருக்கிறது, முதுவோ மூட்டை சோப்பது போல் இருக்கிறது, என் தலையோ 1000 சுக்காக வெடித்து போல் இருக்கிறது. அதனால என் தாத்தாவாகப்பட்ட சிவபெருமான வேண்டி அதாவது அவர் கொடுத்த ஜவமலை எடுத்து தோத்திரம் செய்தா தெரியும். இது கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி சூரன் கொடுக்கணும். டீசல் கொண்டு வந்தோம்ல, அது கொஞ்சம் கட்டி கொடு. யாராவது சொல்லி எத்தனை வேணும்? 2 தான். துணி கட்டி வச்சிருக்குது. கட்டி வச்சா ஓகே சூப்பர். சிவ சிவலியே எங்கள் ஆனந்தமை பொருளே அங்க வாழும் தேவா சிவனே நீ வந்து காரும் அதாவது இந்த பூவுலகிலே இந்த பூவுலகிலே அக்கிரமமா அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கிரம அநியாயத்தை இந்த பூமாதேவி எடுத்து கேட்கலாம். இந்த பூமாதேவி அதாவது பெற்ற பிள்ளையே பெண்ணால நினைக்கிறா ஒரு சண்டாளி. பெற்ற பிள்ளைன்னு பாராமல் முடிக்கு பெற்ற மகனையே பெண்ணால இருக்கிறான் சண்டாளி ஒருத்தி. ஆமா. இந்த பூலகத்திலே அந்த இந்த பூமாதேவியாகப்பட்டவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த அக்கிரம அநியாயத்தை ஏன் எடுத்து கேட்கல? இந்த அகத்தை ஏன் நடக்கல? இதை உடனடியாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவலோகம் சென்று அந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய அதாவது ஆகாயவாணி இடத்துல எடுத்து உரைக்க வேண்டும். ராஜாமி நீ எல்லாம் எத்தனை குடும்பத்துக்கு எடுக்க மாட்டேன். எங்க வீட்டுல ஒரு குடும்பத்தை பிரிக்கணும் வந்துறியா?
நாளைக்கு கட்டாயம் வரணும். நாளைக்கு எங்க வீட்டுக்காரி மட்டும் பிரிச்சு கொண்டு போய் விட்டு வந்துருக்கு எடப்பாடியில. ஒன்னும் செய்யும் அப்படி கழகத்துக்கு வரமாட்டேன் நான். உன்னை யாராவது மண்டை உடைக்கிறது இருக்கிறாங்களா சொல்லு. ஓட்டு தள்ளி போலாம். சரி வா வேண்டாம். சரி வா பஸ் அடிச்சோட காசு போட்டு நான் வந்துடுறேன். சரி சொல்லுங்க. அப்படி இருந்து போயிடும். இந்த பூமாதேவியாகப்பட்டவள் வேறுபட்ட ஒரு அக்கிரம நியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி வெத்த மகனும் தெரியாமல் படிக்கு அவன் பெண்டால படுக்கைக்கு கூப்பிட்டு இருக்கிறான். அத்தானே இந்த பூமாதேவியாகப்பட்டவள் இத கண்டுகளுக்கு பொறுமை கொண்டிருக்கிறான். சரி இதை எங்க சொல்ல வேண்டும்? எங்க? அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஆகாயவாணி இடத்துல எடுத்து உரைக்க வேண்டாம். ஆமா மறுபடியும் பார்க்கலாம் தேவலோகம்.